உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில்தான் தொடங்குகிறது என்று சிவகலை ஆய்வு வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து விரிவாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சிவகலையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இரும்பினுடைய தொன்மையை குறிக்கக்கூடிய புகைப்படம் இதுதான். அந்த அடிப்படையில் கிமு 500ல தான் முதல் இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கிற கருத்தியல் இருக்கிறது. அது குறிப்பா சொல்லணும்னா கிமு 11 முதல் 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்புதான் பரவியது அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது. இந்த வரைகளை இரும்பினுடைய தொன்மை காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நம்ம 500ல இருந்து தொடங்கப்படுதுன்னு குறிப்பிட்டோம், அது சீனாவிலிருந்து என்பது பொருளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சிவகலையில் 3345 கிமு 3345 ஆண்டுகள். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மத்திய அன்டோலியால கிமு 1800 ஆண்டுகள், அனடோலியா காக்கசஸ்ல கிமு 1300, பண்டைய கிழக்கு பிரதேசத்துல கிமு 1200லையும் இரும்பினுடைய தொன்மை பயன்பாடு இருந்ததாகவும், மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பால கிமு 900 அந்த ஆண்டுகளையும் இரும்பினுடைய பயன்பாடு இருந்தது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த தொன்மையான இரும்பு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு 2 வகைப்படுத்துறாங்க. விண்கல் இரும்பு தொல்பொருள் அப்படிங்கிறது ஒரு வகை, அதே மாதிரி இரும்பு தாதை உருக்கி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது இன்னொரு வகை. இந்த இரும்பு தாதை உருக்கி செய்யக்கூடிய பொருட்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது தமிழகத்துல 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்துல தமிழ்நாடு ஏற்கனவே அதை பயன்படுத்தி இருக்கிறது. அந்த பயன்பாடு இங்கு இருந்திருக்கிறது. மிக குறிப்பா சொல்லணும்னா இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது கிமு 3345லேயே தொடங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆய்வினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரும்பு பயன்பாடுங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போ இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது இருந்திருக்கிறது. எனவே இரும்பு காலம் என்பது மிக தொன்மையானது, தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது என்பது நமக்கு புரிவதாக அமைகிறது.